நீங்கள் வந்து சிகரெட்லாம் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறுகிய மூளை வந்து சுருங்கிடும், குறுகிய மனப்பான்மை ஏற்படும். ஒரு பரந்த மனப்பான்மைங்கிறதே ஏற்படாது. ஏன்னா நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கும்போது ஒரு மரண பயத்தை உணர்றீங்க. ஒரு மரண பயத்தோடு இந்த உலகத்தை பார்ப்பீங்க. உங்கள் கண்களில் மரணம் தெரியும். மரணம் வந்து ரொம்ப லேட்டாக கூட வரலாம். ஆனால் சிகரெட் பிடிச்சிற அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை இப்படி தான் இருக்கும். அந்த கரிய புகை நிலை அது ஒரு 7 நாளைக்கு நரம்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் இயல்பு நிலைக்கு ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சாலே மீண்டும் இயல்பு நிலை அடைவதற்கு 7 நாட்கள் ஆகும். அப்படி ஆகும்போது நீங்கள் அந்த 7 நாளும் மரண பயத்தில் தான் இருக்கீங்க. மரண பயத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் யார் மேலேயும் உங்களுக்கு அன்பு செலுத்தவே தோணாது. நீங்கள் பாதுகாப்பை உணரும் போது தான் மற்றவங்க மேலே அன்பு செலுத்த தோணும். அப்போ தான் வந்து உறவுகளாக ஏற்றுக்க தோணும். அப்போ நீங்கள் பலமானவர்களாக உணர்வீங்க. உறவுகள் தான் உங்களுக்கு பலத்தை தரும். ஆனால் உறவுகள் மீது எப்போ நம்பிக்கை வராதுன்னா நீங்கள் மரண பயத்தில் இருக்கும்போது, அதாவது சிகரெட்டு, தண்ணி அடிக்கும்போது, மதுபானம் மறந்தும்போது, போதை பழக்கங்களுக்கு அடிமையாகும்போது உங்களுக்கு மரண பயத்தோடு இந்த உலகத்தை பார்க்கும்போது யாருமே உங்களுக்கு உறவாக தோணாது. அப்போ உங்கள் மனது வந்து பலவீனமாகிடும். உங்கள் பார்வையை என்ன பண்ணணும் அப்படின்னா உறவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையில் அது இருக்கும். இப்படிப்பட்ட உறவுகளை எத்தனை பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற அந்த நிலைமையில் நீங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மரண பயம் அது. அதனால் வந்து மூளை வந்து சுருங்கிரும், கவலையில் இருப்பீங்க. மது அருந்தும் போதும் சரி, ஒரு வாட்டி மது அருந்தினாலே 7 நாளைக்கு கவலையில் இருப்பீங்க. 7 நாளைக்கு எதிர்மறையான சிந்தனை, பிறரோடு இணங்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, உங்களை நீங்கள் மகிழ்ச்சியானவராக காட்டிக்க முடியாது, பரிதாபத்துக்குரியவராக மாறி போவீங்க. அப்போ அதனால தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நாம் வந்து ஒரு சந்தோஷமான மனிதர் தான், இதுதான் நமது வெற்றியின் அடையாளம், நாம் ஒரு மகிழ்ச்சியான மனிதர் தான் அப்படிங்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நம்ம தினமும் வெளிப்படுத்தி ஆகணும். அந்த தகுதியை அந்த புகைப்பிடிக்கும்போது நம்ம இழந்துருவோம். புகைப்பிடிக்கும்போது, மது அருந்தும்போது நாம் மகிழ்ச்சியான மனிதர் தான் சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நம்மளால் காட்ட முடியாது. நம்ம ஒரு பரிதாபத்துக்கு உரிய இடத்துல நாம் இருக்கிறோம், கவலைக்குரிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம முகம் காட்டி கொடுக்கும். மரண பயம் அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நம்ம தோற்று போயிட்டு அவமானமாக இருக்கும். மது அருந்தும்போதும் சிகரெட் பிடிக்கிறவளுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் உறவுகளுக்கு மனிதர்களுக்கு எதிரான மனப்பான்மை, பழி உணர்ச்சி, எப்படியாவது இயலாமை, இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் இப்போ ஏன் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. சரி, ஓகே, மது அருந்தெல்லாம் புகைப்பிடிக்கலன்னு நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு பார்த்தா அதை விட மிகப்பெரிய இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவில் சாப்பிட்டா புகைப்பிடிப்பதால், மது அருந்துவதால் ஏற்படுகிற பாதிப்பு ஒரு 50% நீங்கள் உணர்வீங்க. இதுவும் கவலை, இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதுவும் கவலையை தருகிற உணவு தான். கவலையையும் மரண பயத்தையும் தரக்கூடிய உணவு தான். நோயை தருகிற அனைத்து உணவுகளும் உங்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம இன்றைக்கி உறவுகளுக்கு எதிராக இன்றைக்கி ஏன் மனிதர்கள் சண்டை போடுறாங்க, ஏன் நாடு திரும்ப வாழ்கிறாங்க அப்படின்னா உறவுகிட்டருந்து பிரிஞ்சு வேற எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க. உறவுகளை ஏற்றுக்க முடியல. அதனால தான் அந்த பழி உணர்ச்சி, பகை உணர்ச்சி, இந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சிடணும், பழிவாங்க பிரிகிறதே ஒரு பழிவாங்குதல் தான். விலகி போகிறது. சேர்ந்துருக்கிற மனிதர்கள், சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உறவுகளை பழிவாங்கணும்னு நினைக்கிறக்காக பிரிஞ்சு தொழில், படிப்பு, அப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு போகிறதே இதுவே ஒரு பழி உணர்ச்சி தான். உன்னை எப்படி பழிவாங்குற பாரு, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன் பாரு அப்படின்னு பழிவாங்குற அந்த உணர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் என்னது? உறவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த உணர்வை தருகிற மனநிலை தருகிற சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவுகளை சாப்பிடுவதா இது நோய்களை தரக்கூடியது. கண்டிப்பாக இதை சாப்பிடும்போதே உங்களுக்கு மரண பயம் வரும். மரண பயம் வரும்போது இந்த மாதிரியான மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். உறவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மாற்றம், உளவியல் நிலை நமக்கு எல்லாத்துக்கும் ஏற்படும். அதனால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியானவராக காட்டிக்கணும்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும். உணவு கட்டுப்பாடு, போதைப்பொருள், மது, சிகரெட் அது வேண்டவே வேண்டாம். அது உடலுக்கு நன்மை தருகிற மதுபானம் இருந்தால் அதை நீங்கள் குடிக்கலாம். அதுபோல் மூலிகை சிகரெட்டு, மூலிகைகளால் நிரப்பப்பட்ட சிகரெட், அதை குடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அதை அடிமைப்படுத்தாது, அது வேணால் குடிங்க, தப்பு இல்லை. அதுபோல் உடலுக்கு நன்மை தருகிற உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள், இதுதான். இதை சாப்பிட்டால் நீங்கள் எப்போதும் மனிதர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியான மனிதர் என்று இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியான மனிதராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றி. வெற்றி பெறுவதற்கு நீ வந்து இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகணுங்கிற அவசியம் இல்லை. மகிழ்ச்சியான மனிதர் என்று இந்த உலகத்துக்கு நீ காட்டணும். காட்டுவதற்கு இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலே போதும். நீ மகிழ்ச்சியான மனிதர் தான். நீ வறுமையில் இருந்தாலும் சரி, ஏழ்மையில், நீ மகிழ்ச்சியான மனிதர். அதை விட்டுட்டு நீ சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிடும்போது மனிதர்கள் கவலைக்குரியவர்களாக மாறும்போது தான் ஒரு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது அப்போ இவங்க எப்படி நம்மளை வந்து மகிழ்ச்சியான மனிதர்னு காமிச்சிக்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகிற பாரு, இன்ஜினியர் ஆகிற பாருன்னு சொல்லிட்டு, இன்ஜினியர் டாக்டர் ஆகிறன்னு சொல்லிட்டு
இந்த மாதிரியான வேலைகளில் இறங்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நீ ஒரு மகிழ்ச்சியான மனிதர் என்று உன்னை உயர்வானவராக தாழ்வு மனப்பாலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் உணவு கட்டுப்பாடே போதும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலே நீ மகிழ்ச்சியான மனிதராக வெற்றி பெற்ற ஒருவராக மாறிவிடுவாய் என்பதுதான் எனது கருத்து.